தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை தொடங்கும் கூகுள். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவனம் பேச்சுவார்த்தை. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரளா விண்ணப்பித்த செய்தியை வெளியிட்ட நியூஸ் 18. முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை அன்புமணி வலியுறுத்தல். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது ரீமல் புயல். வங்கதேசம் நோக்கி செல்லும் என்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகரில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பகுதியில் யானை தாக்கி காவலாளி உயிரிழப்பு. யானையை கண்டு அலறியடித்து ஓடிய பல்கலைக்கழக மாணவர்கள். கொரோனா பரவலில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது தட்டை தட்டி ஒலி எழுப்புமாறு சொன்னவரையா கடவுள் அனுப்பினார்? பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட ராகுல். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் 16 தொடங்க வாய்ப்பு. ஜூன் 14 வெளியாகிறது நீட் தேர்வு முடிவுகள். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கு இணையதள விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூன் 21 வரை விண்ணப்பிக்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் மீன் சமைக்க தடை. வைகாசி விசாக விரதம் முடிக்க வந்த பக்தர்கள் ஏமாற்றம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம். புதுக்கோட்டையில் ஆஜரான காவலர் முரளி ராஜாவிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கை கண்டறிய நவீன கருவி பொருத்துவது குறித்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு ஆய்வு. நீர்வரத்து குறைவாகவே உள்ளபோதும் 7ஆம் நாளாக குளிக்க அனுமதிக்கப்படாத சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி. முதல் பரிசை வென்ற ஊரக வளர்ச்சித்துறையின் படகு. உத்தராகண்டின் ரிஷிகேஷில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடத்துக்குள் புகுந்த போலீஸ் ஜீப். பாலியல் குற்றவாளியான மருத்துவ பணியாளரை கைது செய்ய நுழைந்த காவலர்கள். அம்பாசமுத்திரம் அருகே பிடிபட்ட சிறுத்தை வனப்பகுதியில் விடப்பட்டது. சிறுத்தை பாய்ந்தோடி சென்ற காட்சி. திருப்பூர் அருகே கோயிலை சூழ்ந்தபடி ஓடும் நொய்யல் ஆறு. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் அடித்துச் செல்லப்பட்ட அழகன்பாளையம் சாலை. திருநெல்வேலி, அரியலூர் ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவை கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை உள்ளதாக வேதனை. ரேஷனில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் இம்மாதத்திற்குள் 100 விழுக்காடு வழங்கப்படும். தட்டுப்பாடு என்ற புகாருக்கு அரசு தரப்பு விளக்கம். ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. 8 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. சிவகாசி அருகே திருத்தங்கலில் அரசு பள்ளி ஆசிரியர் குடும்பத்துடன் தற்கொலை. மகன், மகள் மற்றும் பேத்திக்கு விஷம் கொடுத்துவிட்டு தூக்கில் தொங்கிய பரிதாபம்.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூகுள் பிக்சல் போன் உற்பத்தி செய்வது தொடர்பாக பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. தற்போது இது தொடர்பான மேலதிக விவரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மணி கண்ட்ரோலினுடைய துணை செயல் ஆசிரியர் சந்திரா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் சந்திரா. கூகுள் நிறுவனம் தற்போது அதனுடைய பிக்சல் போனை தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. என்ன திட்டம், விவரங்கள்? சொல்றாங்கன்னா கூகுள் இஸ் இன் அட்வான்ஸ் டாக்ஸ் ஃபாக்ஸ்கான். ஃபாக்ஸ்கான்க்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டி இருக்கு. ஐபோன்ஸ், ஆப்பிளோட ஐபோன் கூட அவங்க தான் பண்றாங்க. ஷாமி போன்ஸும் ஃபாக்ஸ்கான் தான் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இப்போ என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா ஃபாக்ஸ்கான் வந்து கூகுளோட பிக்சல் ஸ்மார்ட் போன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல. அது தவிர கூகுள் வந்து அதோட விங் எல்எல்சி ஒரு கம்பெனி மூலமா ட்ரோன்ஸும் தயாரிக்க போறாங்க தமிழ்நாட்டுல. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூகுள் வந்து இந்தியால மேனுஃபேக்சரிங் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது, ஆப்பிளுக்கு தான் அதிகமா இருந்தது. ஆனா இப்ப வந்து கூகுள் பல பார்ட்னர்ஸோட டிக்சன் அதுக்கப்புறமா ஃபாக்ஸ்கானோட மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு ரொம்ப அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கு. இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா 30% எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் தமிழ்நாட்டுல இருந்தா வருது. ஸோ இப்போ கூகுள் வந்து தமிழ்நாட்டுல போன்ஸ், ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றேன். சந்திரா, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிளினுடைய 15 சீரிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூகுளினுடைய பிக்சலும் தமிழ்நாட்டில் தயாராவது அப்படிங்கிறது இந்த ரெண்டு பிராண்டுக்குமான மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? இப்போ பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப். அது எதனாலனா பிரீமியமைசேஷன் நடக்குது இந்தியால. ஆப்பிள் போன்ஸ்க்கு நிறையவே டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி பிக்சல் பிரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ்க்கும் டிமாண்ட் அதிகமா இருக்கு. நிறைய பேர் செலவு பண்ண போன்ஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இது 1,80,000 அந்த மாதிரி விலையில ஓடுற போன்ஸ். பட் இதுக்கு வந்து இப்போ பிரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ் டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஆப்பிள், கூகுள் எல்லாருமே மேனுஃபேக்சரிங் பிரசன்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. சாம்சங் கூட பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சைனால இருக்கிற டிபெண்டன்ஸ் குறைக்கிறதுக்காக இப்போ இந்தியால இன்னும் அதிகமா செட்டப் பண்ணாங்க. சோ அதுல வந்து தமிழ்நாடுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மார்ட் போன் ஈகோசிஸ்டம் இருக்கு. அவங்க முன்னாடி நோட்டா போனும் தமிழ்நாட்டுல தான் மேனுஃபேக்சர் பண்ணிருந்தாங்க. ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான், மெகட்ரான், அதுக்கப்புறமா டாடா எல்லாருமே தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ கூகுளும் தமிழ்நாட்டுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகுதுன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சந்திரா, இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட் இங்க நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடக்கிறது, இன்னும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குமா? கண்டிப்பா உருவாக்கும். ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஈவிஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், போன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஆட்டோமொபைல்ஸா இருக்கட்டும், ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஹப்பா இருக்கு. அது தவிர சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஜிசிசிஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், அதுவும் அதிகபட்சமா தமிழ்நாட்டுல தான் வருது. ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் டேலண்ட், மேனுஃபேக்சரிங் டேலண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இப்போ சென்னை, கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் தமிழ்நாட்டுல. நிறைய குளோபல் கம்பெனிஸ் ஏற்கனவே அங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், சர்வீசஸ் சென்டர்ஸ், பிபிஓ சென்டர்ஸ், ஜிசிசிஸ் எல்லாமே இருக்கு. நீங்க உங்களோட குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்ல கூட நிறைய பேர் MOU சைன் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ இப்போ கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணதுன்னா அதுக்கப்புறமா நிச்சயமா மற்ற கம்பெனிஸும் அனௌன்ஸ் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆப்பிளுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய பிரசன்ஸ் இருக்கு மேனுஃபேக்சரிங்ல. ஸோ இப்போ கூகுளும் போன்ஸ் அதுக்கப்புறமா ட்ரோன்ஸ் பண்ண போதுன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு. மிக்க நன்றி சந்திரா, விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.